வணக்கம் என் ஃபேமிலி. ஓம் சுவாமியே சரணமையப்பா. நம்ம இன்றைக்கி இருமுடி கட்டி போன அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் மாலை போட்டிருந்தாங்க. அதுக்கு தேங்காய் எல்லாம் உரசி அடுக்கி வச்சாச்சு. பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு. 3 பேர், என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து என்னோடய பையன், எங்கள் அக்கா பையன், 3 பேரும் அதுக்கான தேங்காயெல்லாம் உரசி வச்சாச்சு. நம்ம நைட்டு சாப்பாடு போட்டாச்சு. சாமிக்கு சாப்பாடு போட்டு நைட்டு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. இது எல்லார் வீட்லேயும் நாங்கள் வந்து எப்போவுமே என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் போயிட்டு எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி பண்ணுவோம். அப்போது வந்து கோவிலே உரசி அங்கேயே தேங்காயெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுவோம். 2 வருஷமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பசங்களானனால எக்ஸாம்ஸ் அது இதுன்னு போகிறனால நாங்கள் வந்து வீட்டிலருந்தே நாங்கள் எங்களோட காரில் போகிற மாதிரி, நம்மளாக ஒரு தனியாக காரில் எடுத்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. அதனால தான் வந்து தேங்காயை வந்து வீட்டில் உரசி வச்சுருக்கு. சரிங்களா? அதனால இப்போ சாமிகிட்ட எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கோம். அடுத்த நாள் வந்து நைட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன்லாம் கொஞ்சம் கூப்பிட்ருந்தோம். அதனால் வந்து சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வத்தக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு, உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த சாதம், ரசம், இதெல்லாம் சாதம், சாம்பார் இதெல்லாம் வைக்கணும். காலையில் வந்து டைம் வந்து 10:30 to 11:30 அந்த மாதிரி டைம் நல்ல நேரமாக இருந்தது. அதனால நம்மளோட இருமுடி பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டு நல்ல நேரத்தில் கொண்டு போய் கோவிலில் வைக்கணும். வரிசையில் வச்சு இது பண்ணுறது தான் வழக்கம். இது வந்து இருமுடி கட்டி போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இருமுடி பையை வச்சு நம்ம குலதெய்வத்தை நல்லபடியாக வேண்டி காணிக்க போட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். புதுசாக வந்து வருஷம் வந்து நாங்கள் போர்வை வாங்கிடுவோம். இந்த வருஷமும் போர்வை வாங்கியாச்சு சாமிக்கு. இப்போ எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்ருக்காங்க. மாலை போட்டிருக்க 3 பேர் சாமியை கும்பிட்டுட்ருக்காங்க. கும்பிட்டுட்டு இப்போ அவங்க கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு அதுக்கு பிறகு நல்ல நேரத்தில் எல்லோரும் கிளம்பணும். இந்த பாருங்கள், உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் ரெடியானதெல்லாம் பார்க்கலாம். பாயாசம், நெய் மிதக்குது, பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரசம் காட்டியாச்சு. இந்த முட்டைக்கோஸ் கேரட் பொரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வத்தக்குழம்பு. நான் ஆல்ரெடி காமிச்சேன் நான் உங்கள்கிட்ட. வத்தக்குழம்பு, ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், அப்பளம் மட்டும் நான் அதில் காட்டியிருக்க மாட்டேன். அப்பளம் ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்போவும் வைக்கிறது தான். இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இது எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்த சாரீ. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லோரும். இந்த சாரியை கட்டிட்டு கிளம்பியாச்சு. பின்னாடி பாருங்கள், பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. பயங்கரமாக எங்கள் வீட்டில் சரியான வைபாக இருந்துச்சு. நல்லா பாடிட்டு இருந்துச்சு. நான் வால்யூம் எல்லாம் இது பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுனால அந்த வால்யூம் வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டேன் நான். இப்போது என்ன பண்ணணுன்னா, பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க அம்மா அப்பா, எங்கள் வீட்டுக்காரோட அம்மா அப்பா, இவங்க மாமனார் மாமியார், அவங்கள்ட்ட 3 பேருமே திருநீர் வாங்குறாங்க. திருநீர் வாங்கிட்டு தான் நம்ம வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பணும். எல்லாருமே திருநீர் வாங்கிட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இருமுடி கட்டின எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற முறைகள் இதெல்லாம். வீட்டில் கும்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு நானும் வந்து அவர் கிளம்புறாருல, அதனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கார காலில் விழுந்து நம்மளும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம கோயிலுக்கு போகலாம். இப்போது வீட்டில் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ பாருங்கள், கும்பிட்டு முடித்ததுக்கு பிறகு நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். அதே மாதிரி இப்போ நம்மளோட குழந்தைங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, பெத்த தாய் தகப்பனாக இருக்கிற நம்ம ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக இருமுடி கட்டி கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நம்ம அனுப்பிச்சி விடணும் அவங்கள. சரிங்களா? அந்த நான் எங்கள் வீட்டுக்காரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. வாங்கி திருநீர் வாங்கினதுக்கு பிறகு என் பையன் வந்து வாங்குகிறான். என் பையனுக்கு வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவரும் இப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சரியான மழை ஊற்றுன்னு ஊற்றிருச்சுங்க. இந்த பாருங்க, இதுதான் எங்கள் ஊர் கோவில் ஐயப்பன். உள்ளே போக மாட்டோம் நாங்கள் சன்னதிக்குள்ளே. அதனால் நான் இங்கேருந்து எடுத்ததுனால ஜூம் பண்ணி எடுத்தாலும் சரியாக தெரியல. இப்போ இருமுடியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி அள்ளி போடுவோம்ல நம்ம சாமியை கும்பிட்டு. அது வந்து எங்கள் ரிலேஷன்லாம் வந்திருக்கிறாங்க. இருமுடிக்கு எல்லோரும் வரிசையாக சாமிக்கு அரிசி அள்ளி போடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அள்ளி போட்டுட்டு இருந்தோம் நம்ம. அங்கேருந்து கோயிலேருந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12, 12:30 இந்த மாதிரி ஆயிடுச்சு. வந்து இருமுடி கட்டி முடிச்சுட்டு வந்துட்டு இவங்க சாமிகளுக்கு மட்டும் முதல்ல சாப்பாடை போட்டாச்சு. அவங்க எல்லாரும் விரதத்தை விட்டுட்டு படி தேங்காய் உடைச்சிட்டு அவங்க கிளம்புவாங்க கோயிலுக்கு. இப்போ ஒவ்வொருத்தராக போட்டுட்ருக்காங்க. என் மாமியார் போட்டுட்ருக்காங்க, தெரியுதுல உங்களுக்கு? இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக போட்டுட்ருக்காங்க. இந்த வால்யூம் குறைச்சதுனால நாங்கள் சொன்ன மந்திரம்லாம் உங்களுக்கு கேட்கல. சாமியே சரணம், ஐயப்ப சாமி சரணம், இதுதான் நாங்கள் சொல்லியிருப்போம் எல்லாருமே. அடுத்து பார்த்திங்கன்னா, இது எங்கள் குட்டீஸு, எங்கள் வீட்டு கடைக்குட்டி, எங்கள் மச்சானோட பையன். இவர் கடைக்குட்டி, அதனால் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. மாமனார் போட போகிறாரு, நான் போடுறேன். அடுத்து நானும் போட்டாச்சு.
இப்படி குடும்பத்தில் இருக்க எல்லாரும் போட்டாச்சு. அவங்க எல்லாம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க மதியானமே. இது என் டியூஷன் வாண்டுகள். என்னோடய டியூஷன் பிள்ளைங்க சாப்பிட்டதுல தான் எனக்கு அந்த குட்டி பிள்ளைங்க சாப்பிடும் போது எனக்கு ஐயப்பனே என் வீட்டில் வந்து சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு திருப்தி. இது என்னோடய பெரிய பசங்க, டியூஷன் பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு கிளிக் எடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை மை ஃபேமிலி.